பற்றி ஒரு மனத்தியாலும் உங்களோட திறமையின் அடிப்படையில் வாத பிரதிவாதம் இதுகளை செய்யறதுக்கு நாங்க பார்த்து கொண்டிருக்க வர இல்லை. எங்களோட பிரச்சனை என்னன்னா, அதிமேல ஜனாதிபதி வந்திருந்த போது சென்ற கூட்டத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கான தொழில் வாய்ப்புக்கான நிதியை ஒதுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. 5000 மில்லியன் ஒதுக்கி கூடி ₹1 இன்று ஒதுக்கப்படையில. சென்ற கூட்ட அறிக்கையில எந்த மாற்றுத்திறனாளி சம்பந்தமா எந்த விடயமும் பேசப்படையில. இந்த பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான் வினயமாக்கியிருந்தேன். யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் செய்யும் அங்க குறைபாடுடைய நீண்டகால யுத்தம், இயற்கை அனர்த்தங்கள், விபத்துக்களால கண்ணை இழந்தவர்களுக்கு, அங்கங்களை இழந்தவர்களுக்கு தொழில் வாய்ப்பை உதவி செய்யும் கொண்டு கேட்டோம். எந்த பாராளுமன்ற உறுப்பினர் உதவி செய்யுங்க, எந்த நிதி ஒதுக்கப்பட்டது? சென்ற விட்டு அறிக்கையில் ஏதோ அதுதான் பட்டிருக்கா. அது ஒரு விடயம். அடுத்த விடயம், சங்கான வலிமைக்கு பிரதேச செயலகங்களை ஒரு 56 மில்லியன் ரூபாய் பெரிய திட்டத்துல நீரோடும் வாய்க்காலுக்கு கௌரவ அமைச்சர் உட்பட அத்தனை பேரும் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துட்டு போனவர். அதுல 5 திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை 2 திட்டத்துக்கு ஒதுக்கி போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனுமதி எடுத்து போட்டு உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட விடயம் விவசாய திணைக்களம், நீர் வடிகால் மற்றும் நீர் வளங்கள் சபைக்கு ஊடாக செய்ய வேண்டிய விடயம் உள்ளூராட்சி சபைகளால, இது ஆர்டிஐக்குள்ளால செய்யப்பட்டிருக்கு. இந்த விடயம் பற்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னம்பலம் ஐயா அந்த மகனோட நாங்கள் தொடர்பு கொண்ட போது தொடர்பு கிடைக்கல. ஸ்ரீதர் நம்பியோடு நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய பிரதிநிதி ஊடாக தெரியப்படுத்திருக்கோம். இது பற்றி விளக்கத்தை சொல்ல வேணும். எங்களுடைய பிரதேச செயலர் வந்திருக்கிறான், பிரதேச சபை உறுப்பினர் வந்திருக்கிறோம். இங்க பொதுமக்கள் சார்பா சமூக மட்ட அமைப்பு கொண்ட பிரதிநிதிகள் வந்திருக்கணும். அவைகளுக்கு கதைக்கிறதுக்கு உரிமை இல்லை. இங்க வந்திருந்தோம் உங்களோட திறமைகளையும் உங்களோட கல்வி செயற்பாடுகளையும் உங்களோட அரசியல் வாத பிரதிவாதங்களை செய்ய வேண்டாம். நான் ஜனாதிபதி வந்திருக்கேன், நானே எழுப்பினேன். இது எத்தனையோ சமூக மட்ட அமைப்புகள் வந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அது தங்களோட பிரசன்டேஷனோட 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொடுங்க. எத்தனை மணித்தியாலும் காத்து கொண்டிருக்கிறேன். 3 மணித்தியாலும் சொந்த சேவையாளர்கள், சொந்த சேவையாளர்கள் தங்களோட சொந்த தொழிலை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறோம். நீங்க கனம் பண்றீங்க. இல்ல வந்திருக்க எவ்வளவு பேருக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. டிசிசி மீட்டிங் இல்ல நீங்க நான் கேட்ட 2 விடயத்துக்கு நீங்க பதில் தாங்க. திரு கடம்பன் நான் கதைக்கிற விஷயத்துக்கு வரோம். இந்த கூட்டத்துல நீங்க பிள்ளையான முறையில கருத்து கூறக்கூடாது. உங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமாக ஏதாவது திட்ட முன்மொழிவுகள் இருக்குமாக இருந்தால் அதை கௌரவ ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவருக்கும் அரசாங்க அதிபருக்கும் நீங்கள் அல்லது பார்லமெண்ட் திட்ட முன்மொழிவுகளை தர வேணும். திட்ட முன்மொழிவுகள் எழுத்து மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சபைக்கும் கௌரவ ஆளுநருக்கும் மாவட்ட செயலகத்துக்கு நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்திருக்கின்றோம். அதிமேதாவது ஜனாதிபதிக்கு கூட கொடுத்திருக்கின்றோம். தொழிற்சாலை என்னென்றால் நீங்க ஒரு விடயத்தை விளையாட கொள்ள திட்ட முன்மொழிவு என்பது உங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு என்ன திட்டம், எவ்வளவு நிதி ஒதுக்கீடு தேவை என்றதான் திட்ட முன்மொழிவு. மாற்றுத்திறனாளிய பிரச்சனைகளை தீர்க்கிறது திட்ட முன்மொழிவு. தொழிற்சாலை சம்பந்தமா மாற்றுத்திறனாளிகள் பிரதி இருக்காது. அதுல பிரதி இருக்கா? நீங்க போட்டிருக்கிறீங்க. ஜனாதிபதி அவற்ற கோரிக்கை ஒன்றுக்கு தானே நீங்க ஜிஏ முறையில கூப்பிட்டு அவர்கிட்ட 2-3 ப்ரொபோசல் எடுத்து அடுத்த முறை கூட்டத்துல போடுங்க. அவர் என்னென்றால் அவர்கிட்ட திட்ட முன்மொழிவு இருக்குமாக இருந்தால் அந்த திட்ட முன்மொழிவை கௌரவ தலைவருக்கும் இணைத் தலைவருக்கும் அரசாங்க அதிபருக்கும் அனுப்பி வச்சால் திட்ட முன்மொழிவுக்கு நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பெறும் பட்சத்துல அதுக்குரிய வேலை திட்டங்கள் எங்களால் மேற்கொள்ளப்படும். எங்களை பொறுத்தவரை திட்ட முன்மொழிவுன்றது கிட்டத்தட்ட எங்களுக்கு 1000 மில்லியன் 2000 மில்லியன் திட்ட முன்மொழிவுகள் இருக்கு. கிடைக்கிற நிதிக்கு தான் நாங்கள் திட்டத்தை சமர்ப்பிக்கலாம். ஆகவே திட்ட முன்மொழிவுகளை யாரும் தரலாம். சாதகமாக நிலைமை வேறுபடுத்த நாங்கள் நிச்சயமாக காட்சிப்படுத்தல மாற்றுத்திறனாளி விடயத்தையும் காட்சிப்படுத்த அது கூட இதே இல்லை. நாங்கள் ரிக்வெஸ்ட் லெட்டர் கொடுத்திருக்கிறோம். எங்களோட தொழிற்சாலைகள் எப்படி இருக்கு, அங்க குறைபாடா நாங்களுக்கு எப்படி தொழில் வாய்ப்பு வழங்குறோம் எல்லாம் எழுத்து மூலம் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய அறிவு கட்டிய மட்டும் கொடுத்திருக்கிறோம். உங்களோட சமூக எந்தவித கண்காணிப்பும் இல்ல, எந்தவித கண்காணிப்பும் இல்ல. சரி, நீங்க மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சரியா? அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கள் குறிப்பிடப்பட்டும் நீங்கள் ஏதாவது முன்மொழிவுகள் அனுப்பியும் கூட ஏதாவது கவனத்தில் எடுக்கப்படவில்லை என்றால் அதுக்காக எங்களை மன்னித்துக் கொள்ளும்.
சரியா? அதாவது முன்மொழிவுகள் இருக்குமான்னு எங்களிடம் தாங்க. என்கிட்ட நீங்க கொடுக்கணும் இல்லை, எங்கிட்ட கொடுக்கவும் இல்லை, எங்கட எம்பி மாட்டு கொடுக்கவும் இல்லை. தாங்க, நிச்சயமாக நாங்க இதுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன முறையிலாவது நான் பெற்று தரதுக்கான ஏற்பாடுகள் கௌரவ ஆளுநர் சொல்லிக்கா தாங்க, முன்மொழிவுகளை தாங்க. கௌரவ ஆளுநர் சொல்லிக்கா தன்னிட்ட இதுக்குரிய திட்ட முன்மொழிவு வரையில எங்களுக்கு வரையில தயவு செய்து அந்த திட்ட முன்மொழிவுல தந்தால் நாங்கள் இப்பதான் நீங்க கோரிக்கை ஐயா, கோரிக்கை வேற, திட்ட முன்மொழிவு வேற. சரி, நீங்க கோரிக்கை சரி, நீங்க தாக்கல கோரிக்கை சரி தாங்க, திட்ட முன்மொழிவு வேணும், கோரிக்கையா தாக்கல நீங்க, நாங்க செய்யற மாதிரி. கௌரவ செயலாளர், நான் நிரசேக்குள்ள திருப்ப பார்த்தேன்னா அதில் இன்வைட் பண்ணிக்கல, யாராவது இப்படி டிஸ்டர்ப் பண்ணா ரெஸ்பான்சிபிள் நீங்க இல்லைன்னா இன்வைட் சார். கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே 5 திட்டங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டு நெடுஞ்சாலைகள் அமைச்சுக்கு அனுப்பப்பட்டது. அதில் ஒரு 2 வீதிக்கான அனுமதி கிடைக்கப்பட்டது. அதில் 3 திட்டங்கள் அனுமதி கிடைக்கப்படவில்லை. ஆனால் 56 மில்லியனுக்கு. அப்போ முதல் 56 மில்லியனுக்குள்ள அந்த 5 திட்டம் டிசிபியில் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டம். ஆமா, 1000 மில்லியன். அதைத்தான் நான் கதைக்கிறேன். ஒதுக்கப்பட்ட பணம் 2 திட்டத்துக்கு ஏன் பயன்படுத்தப்படுது? ஏன் சபையும் நீர்வழிகள் வழங்கல் சபையும் விவசாய திணைக்களமும் பங்குள்ளாம இந்த வயல் ஊடாக குளத்தின் ஊடாக செய்கிற வேலை திட்டம் ஏன் ஆர்டிஐக்கு போகணும்? செயலாளர் என்னென்ன இந்த வெளிப்புலம் விளவந்தார் மாகாண சபைக்குள்ள இது எந்த செக்ரட்டரிக்குள்ள வருது? அது இவேட செக்ஷன் சமூக அமைச்சர்களை போய் கேட்க தங்களை இல்லையா, கட்டுப்பாடு தங்களோட கட்டுப்பாடுல இல்லைன்னு சொல்லினா எதுக்குள்ள செக்ஷன்ல வருதுன்னு பார்த்தா அட்லீஸ்ட் வார வருஷமாவது பட்ஜெட்ல அதுக்கு ஏதாவது ஒன்று போடக்கூடிய மாதிரி ஒரு திட்டத்தை முன்னாடி சொல்லுங்க. இது சமூக சபைக்குள்ள. சரி ஜிஏ ஐயா, நீங்க உங்களோட கோரிக்கைகளை தான் கொஞ்சம் ஜிஏ இந்த அந்த சங்கான தெல்லிப்பள்ளி சம்பந்தமா என்ன முடிவு எடுத்துக்கீங்க? சங்கான டிஎஸ் சொன்ன விஷயத்துக்கு அந்த விடயத்தை விட்டுட்டு போறீங்க. நிதியை கூட்ட சொல்லி இந்த சங்கான டிஎஸ் சொன்ன விஷயத்தை ஏன் விட்டுட்டு போறீங்க? 5 திட்டத்துல 2 திட்டம் முன்மொழியப்பட்டு வழிநடத்தப்படுது. அதுக்குரிய திணைக்களம் மாறி வேற திணைக்களத்துக்கு போயிருக்கு. ஐயோ, என்னன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அதுக்குரிய தெளிவான விளக்கத்தை சொல்லுவோம். என்னன்னா கேட்கணும். நீங்கள் வீதி திட்டம் இந்த முறை எங்களுக்கு மாகாணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் 5000 மில்லியன் வந்தது. யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு 1000 மில்லியன் வந்தது. அந்த 1000 மில்லியனுக்குரிய மதிப்பீடு அது பிரதேச சபையில வீதியாக இருக்கலாம், வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் வீதியாக இருக்கலாம், எந்த வீதியாக இருந்தாலும் அந்த வீதியுடைய மதிப்பீடு வீதி அபிவிருத்தி அதிகார சபையால மேற்கொள்ள வேண்டிய ஒரு சுற்றறிக்கையின் பிரகாரம் தான் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடைய மதிப்பீடு செய்யுது. அதுக்கு அடுத்த கட்டம் தான் அது யாரு செய்யறது அமைச்சு சொன்னால் வீதி அபிவிருத்தி அமைச்சு செய்யும். வீதி அபிவிருத்தி அதிகார சபை செய்யும் அல்லது அந்தந்த திணைக்களம் செய்யும். நீங்கள் உங்களுக்கு மேலதிக விளக்கம் தேவையாக இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை நேரடியாக எங்கிட்ட வாங்க, உங்களுக்கு அதுக்குரிய முழுமையான விளக்கத்தை நாங்கள் தான். ஜிஏ அந்த தெல்லிப்பள்ளி சம்பந்தமாக முதலாவது தீர்மானம் ஆரம்பிச்சிருங்க அந்த நிதியை கூட்டுறது, நீட்ஸை அறிஞ்சு அந்த நிதியை கூட்டுறதுக்குரிய ஒரு தீர்மானம். 2வது அது அந்த தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிட்டலை மாகாண சபைக்கு கீழே ஒரு ஸ்பெஷல் யூனிட்டாக இயங்குறதுக்கு 2வது தீர்மானமாக நாங்கள் முன்மொழிக்கிறோம். மினிஸ்ட்ரிக்கு கீழே தானே அது நடக்கணும். நான் கேட்கிறேன் அந்த கோரிக்கையை நீங்கள் முன் வச்சு மினிஸ்ட்ரி ஆராயட்டும். எல்லாரும் இந்த கருத்துல கேட்டு ஆராயட்டும். விளங்க சொல்ற டாக்டர்ஸ் மிதிக்கினம் இங்க நிலங்கள் இருக்கலாம், எனக்கும் நிலங்கள் இருக்கலாம். அப்ப நான் கேட்கிறேன் மினிஸ்ட்ரி கூப்பிட்டு எல்லாரையும் அந்த ஆக்களை வச்சு கொண்டு ஒரு முடிவெடுக்கட்டுக்கு தான் நான் சொல்றேன்.